அமெரிக்கா, ரஷ்யா யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டா, அந்த 2 பேரும் தான் பல பகுதிகள்ல அடிச்சுக்கிறாங்களே! உக்ரைன் யுத்தமே சாட்சி அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா, நேரடியான யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டா, சான்ஸே இல்ல. 2 பயலுகளும் நேரடியா அடிச்சுக்க மாட்டாங்க. காரணம் பொதுவாவே அமெரிக்கா வெற்றி பெற முடியும் அப்படின்னா தான் இறங்குவாங்க. இப்ப ஈரான் தண்ணீல மிதக்கறதுக்கு காரணம் என்ன? உள்ள இறங்குனா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சாலிடான விஷயம் அமெரிக்கா கைகள்ல சிக்கல. ஈரானோட ஆளில்லா விமானம் தான் அமெரிக்காவை நோக்கி வருதே ஒழிய, சார் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் வரவே மாட்டேங்குது. என்னடா குடும்பம் இது? ராணுவத்துக்கு அம்புட்டு செலவு பண்ணோம் அப்படின்னா, அப்ப எல்லாரும் தானே செலவு பண்ணுவாங்க. ஈரானும் தான் செலவு பண்றேன் அப்படின்னு சிம்பிளா ரிப்போர்ட் எழுதி வைக்கிறாங்களாட்டுக்கு. அதனால கடல்லே பெரிய அளவு படைகள் மிதந்துகிட்டு இருக்கு. அது எப்ப கரை சேர போதோ, இல்ல ரிட்டர்ன் வாஷிங்டன் டிசிக்கே வருதாங்கலாம் தனி கதை. ஈரான் கிட்டே இந்த நிலைமைன்னா, ரஷ்யா கிட்ட காலங்காலமா அதான் நிலைமை. ஜெயிக்கவே முடியாது. கணிசமான சேதாரம். நம்மளையும் முடிச்சுப்புடுவான், டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவான் கையிலன்னு, பெரிய அளவு நேரடி யுத்தமே வராது. ஆனா, அண்ணன் ட்ரம்ப் மாரி ஆட்கள் கிட்ட ஒரு 0.5 ஆச்சும் போட்டுக்கங்க ப்ளீஸுங்கிற மாரி சூழ்நிலைய உருவாக்கி வச்சிருக்காய்ங்க. காரணம் ரஷ்யா எப்பயுமே ரஷ்யாவோட பார்டர் ஏரியாக்கள்லாம் அமெரிக்கா செய்ற சேட்டைய பொறுத்துக்கவே பொறுத்துக்காது. உடனே ஏதாச்சும் பண்ணி விட்டுருவார்கள். படார்ன்னு களத்துல இறங்கி கூட எப்படியும் ஒரு பையன் நின்றுப்பான்ல. காரணம் இவனுங்களுக்கு அமெரிக்காவுக்கு அங்க வேலை கிடையாது. அங்க உள்ள நாடுகள பிடிச்சு, அவனுங்க கூட கூட்டு பயிற்சி, ஆச்சா, பூச்சான்னு தான் ரவுண்ட் அடிக்கணும். அப்படி ரவுண்ட் அடிக்கிற பயல ஃபர்ஸ்ட்டு மிதிப்பாய்ங்க. மிதிச்சுட்டு இது வெறும் சாம்பிள் தான். அடுத்தடி உனக்கு தான் அமெரிக்கான்ருவாய்ங்க. ட்ரம்ப்பும் விலகிருவாரு. அந்த அளவுக்கு ஒண்ணும் மூர்க்கத்தனமா போகக்கூடிய ஆள் கிடையாது. காரணம் அடி விழுகும், சேதாரம் ஆகும் அப்புட்ன்னா, தனிப்பட்ட ரீதியிலயும் ட்ரம்போட சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்துரும். அதனால அந்த லெவலுக்கு போமாட்டார் அப்படிங்கிறதான். என்ன ஒண்ணு ஒரு ஜூவ குடுப்பார். உதாரணத்துக்கு அமெரிக்க சப்மரைன் ரஷ்யாவை நோக்கி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிருவார். இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஃபோன் போட்டு பேசி ஏதோ ஒரு வகையில சமாதானம் ஆயிருவார். அப்படி ஒரு விஷயத்த தான் இந்த சப்மரைனை விட்டோம்னா பதிலுக்கு அவனுங்க ஓர்ஸ்னிக்க விடுறாங்க. அதுக்கு பதிலுக்கு நம்ம கிட்ட எந்த ஆயுதமுமே இப்போதைக்கு இல்ல. பேசாம நம்ம ரஷ்யாவுக்கு கிட்ட போய் நின்னு குதிச்சோம்னா ரஷ்யாவுக்கு கோபம் வரும். பதிலுக்கு கிட்ட விட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தா அவனை தான் மிதிப்பானே ஒழிய, அந்த மிதிக்கு நம்ம போய் ஒரு கவுண்டர் பொசிஷன் எடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு தியரிய அமெரிக்கா எடுத்திருக்கு. எடுத்ததோட விளைவு லித்துவேனியால கூட்டு பயிற்சிக்கான டைம் டேபிளே இல்ல. திடீர்னு ஒரு கூட்டு பயிற்சி. அந்த கூட்டு பயிற்சி ஒரு லைவ் ட்ரில்லாவே நடத்தியிருக்காய்ங்க. இது முழுக்க முழுக்க ரஷ்யாவ ஒரு சீண்டி பார்க்குற வேலை. மிரட்ட முடியாது, எச்சரிக்கை குடுக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு சீண்டி பார்ப்போமே! இப்ப என்ன பதிலுக்கு அவனும் ஏதாச்சும் செய்றான்னா, லித்துவேனியாவ நோக்கி செய்யட்டும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு லைவ் ட்ரில் பண்ணியிருக்கார்கள். வெறும் 50 கிலோமீட்டர் பார்டர்ல இருந்து 3 ஹைமார்ஸ் மிசைல தட்டி விட்டிருக்கார்கள். இதுதான் அதாவது லொகேஷன் அவர்கள் சொல்லல. ட்ரில் நடந்த நேரங்கள் சொல்லப்படல. முதல்ல நடக்க போகுதுன்னு அறிவிக்கல. நடந்ததுக்கு அப்புறம் என்னைக்கு நடந்துச்சுன்னு இவர்கள் சொல்லவும் இல்ல. இப்படி பண்ணோம். 3 ஹைமார்ஸ் மிசைல தட்டி விட்டோம். அதுபோக கருங்கடல் முழுக்க கண்காணிப்பு வளையத்த விரிச்சு வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சண்டை காலங்கள்ல கருங்கடல்ல எங்கெங்க எதிரிகள் இருந்து நம்மள அட்டாக் பண்ணுவார்கள். எதிரிகள நம்ம எப்படி கருங்கடலுக்குள்ள புகுந்து அட்டாக் பண்றது? இப்ப ஈரான்ல காத்து கிடக்குற மாரியா சார் அப்படின்னு கேட்டா கோவமா பார்க்குறாய்ங்க. ஏன்னா அந்த கடல்லே தத்தளிக்கிறீங்க. கருங்கடல்லாம் கேட்கவே வேணாமேப்பா! அப்படின்னு திருப்பியும் கேட்டோம்னா, திருப்பியும் கோவமா பார்க்குறாய்ங்க. சரி போங்கடா. உங்களுக்கு தெரிஞ்சது அதான். நீங்க கோவமாவே பாருங்கடா ப்ளீஸ் தயவு செஞ்சு. நீங்க பாட்டு டக்குன்னு டாரிஃப் அப்படின்னு தூக்கிட்டு வந்தாங்கன்னா, அப்புறம் அத வேற பேசி சமாளிக்கணும். அந்த மாரி கருங்கடல்ல மிகப்பெரிய கண்காணிப்பு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா திடீர்னு அறிவிக்குது. எப்ப செஞ்சோம் சொல்ல மாட்டேன்ட்டாய்ங்க. எந்த பகுதிகள்ல செஞ்சோம் சொல்ல மாட்டேன்ட்டாய்ங்க. ஆனா ரஷ்ய பார்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் அப்ப நீ சொல்லவே வேணாம்டா. அவன் ஏற்கனவே ரீடிங்லாம் குறிச்சு வச்சிருப்பான்டா. எத்தன பேர் வந்தீங்க? எந்த திசைய நோக்கி பாய்ஞ்சீங்க? வரதுக்கு முன்னாடியே இங்க வரதுக்கான திட்டங்கள் எப்படி போட்டுக்கீங்க? அப்படின்னு அம்புட்டையும் அவனுங்க உருவி தான் வச்சிருப்பாய்ங்க. காரணம் ஒரு நாடு எப்பயுமே அலர்ட்டா இருக்க முடியுமா? அப்படின்னு நம்ம ஆட்கள் சில பேரை கேட்கக்கூடும். ரஷ்ய பாஷத்துல பொங்காதீங்க அப்படிம்பார்கள். இப்ப யுத்தம் நடக்கக்கூடிய நாடு. பார்டர் எவ்வளவு அலர்ட்டா இருக்கும். அந்த இடத்துல 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு லைவ் ட்ரில்லுக்கு அமெரிக்கா ரெடி பண்ணுதுன்னா, உஷார் நிலையோட உச்ச கட்டத்துல இருப்பாய்ங்க. உளவு தகவல் சேகரிப்பாய்ங்க. படைகள் லைவாவே நகர்ந்துகிட்டு இருக்கு. இது போக சப்ளை உறுதியாகிக்கிட்டு இருக்கு. அதே சேனல்ல தான் நடுவுல இவனுங்க போடுற திட்டம் ஸ்மெல் பண்ணாம இருப்பார்களான்னு கேட்டா, ஸ்மெல் பண்ணிட்டார்கள். அதனால தான் அவர்கள் அமைதி காத்தார்கள். அமைதி காத்து எந்த ரியாக்ஷனும் பண்ணல. ஐய்யய்ய! என்ன இவனுங்க சொல்லவே மாட்டேங்கிறாய்ங்க. நம்மளே சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா குதிச்சிருக்கு. இவர்களோட
லைவ் ட்ரில்ல பத்தி ரஷ்ய டெலகிராம் சேனல்கள் சொல்றது இதுதான். எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நாங்க அமைதியா இருந்தோம். 3 ஹைமாஸை விட்டா பயந்து விடுவோமா? ஹைமாஸோட லட்சணம் தான் ஒண்ணு இல்லாம போச்சே உக்ரைன் யுத்தத்துல. அதை எப்படி தலைகீழா துவைச்சு எடுக்கிறது தான் ரஷ்யா உருவிருச்சே. அப்புறம் எதுக்கு நாங்க பயந்துகிட்டு திருப்பி அடிச்சுக்கிட்டு இது ஒரு விஷயமே இல்லைன்னு விட்டுட்டோம். அதனால இப்ப அவனுங்களா அறிவிக்கிறாங்க. சரி எப்பதான்ப்பா செஞ்சார்கள் அப்படின்னு கேட்டா அவனுங்க அதையும் சொல்லட்டும். இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பின் பாயிண்டா செகண்ட்ஸ் முதற்கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவர்கள் பங்குக்கு கெத்து காட்டுறார்கள். நல்லா காட்டுங்கடா, டிரான்ஸ்லேட் போட்டு காட்டுங்கடா, அண்ணன் ட்ரம்ப்புக்கு போய் மண்டை சூடாகட்டும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.